அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் திருப்பல்லாண்டு அப்படிங்கிற 24வது பாசுரம். திருப்பல்லாண்டு அப்படிங்கிறது என்னன்னா, பெரியாழ்வார் பாடினார் பெருமாளுக்காக. என்ன அப்படின்னா, பெருமாளுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாது, கண் திருஷ்டி பட்டுவிடக்கூடாது, பெருமாளுக்கு அதனால் எந்த துன்பமும் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் பொங்கும் பரிவினால இந்த மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்லிட்டு திருப்பல்லாண்டு பாடினாரு. அவருக்கு பிறந்த மகளாகிய ஆண்டாள் தன்னுடைய கிரந்தமாகிய இந்த திருப்பாவையில் இந்த பாசுரத்தில் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறாங்க. உபதேசரத்ன மாலை அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் மணவாள மாமுனிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை வர்ணிச்சிருப்பாரு. 5 குடி அப்படின்னா அஞ்சுகின்ற குடியாம். அதாவது பெருமாளுக்கு எந்த தோஷமும் வந்து விடக்கூடாது, பெருமாளுக்கு எந்தவித கஷ்டமோ நோயோ துன்பமோ வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சி அஞ்சி வாழ்பவர்கள் இந்த ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுடைய வம்சத்துக்கு ஒரே வாரிசா வந்தவள் இந்த ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி 5 குடி அப்படின்னா 5ன்றது 5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அந்த 5ல் யார் யார் இருக்காங்க 5 குடியில் அப்படின்னா, முதல் ஆழ்வார்களாகிய பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு குடி, திருமழிசை ஆழ்வார் ஒரு குடி, பெரியாழ்வார் ஒரு குடி, நம்மாழ்வார் ஒரு குடி, அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் ஒரு குடி. இவங்க தான் ஆண்டாளுக்கு முந்திய ஆழ்வார்கள். இவங்க 5 பேருக்கும் ஒரே சந்ததியாய் பிறந்தவள் இந்த ஆண்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருக்குமே அவங்களுடைய மகளோ மகனோ இந்த மாதிரி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததில்லை. பெரியாழ்வாருக்கு மட்டும்தான் அவர்களுடைய மகள் ஆழ்வார் அப்படிங்கிற நிலைமைக்கு உயர்ந்தவள். அதனால 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் வந்தவள் இந்த ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மணவாள மாமுனிகள் சொல்லுவார். இந்த பாசுரத்துல ஆண்டாள் போற்றி போற்றி போற்றின்ட்டு 6 முறை பல்லாண்டு பாடியிருக்காங்க பெருமாளுக்கு. எப்படின்னா, அன்றைய உலகம் அலந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க எதுக்கு இப்ப ஆண்டாள் பல்லாண்டு பாடுறாங்க அப்படின்னா, செங்கன் சிறுசிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கண்ணனை. அவரும் கண்ணை விழிச்சு பார்த்துட்டாரு. அப்புறம் சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி அப்படியான்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பள்ளி அறையிலிருந்து எழுந்து வெளியே நடந்து வந்து சிங்காசனத்தில் உட்கார்றாராம். அதை பார்த்ததுமே ஆண்டாளுக்கு மிகவும் பதைப்பதைப்பா ஆயிடுதான். அச்சோ, எனக்காக இந்த மாதிரி நடந்து வந்தீங்களே, உங்களுடைய கால்கள் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. அந்த மாதிரி பதறும் போது தான் அவங்களுக்கு தோணுது, இதுவே கஷ்டமா இருக்குது அப்படின்னா அன்றொரு நாள் இந்த உலகத்தையே அளந்தீங்களே, அப்போ உங்களுடைய பாதம் எவ்வளவு நொந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. இங்க நந்தகோபனுடைய மாளிகை பளிங்குத்தரை அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இந்த பளிங்குத்தரையில நடக்கும்போதே உங்களுக்கு வலிக்குதே, அன்னைக்கு உலகத்தை அளக்கும் போது இந்த பூமி முழுக்க உங்களுடைய அடி பதிஞ்சிருந்தது இல்லையா? அப்போ அந்த மலைகளோ மரங்களோ காடு மேடு எல்லாம் இருந்திருக்கும், பள்ளம் முள்ளு கல் எல்லாம் இருந்திருக்கும். அதை எல்லாம் உங்க காலில் குத்தி இருக்குமே, அதனால உங்களுடைய பாதம் வலித்து இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வலியெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்றாங்க. இதுவாவது பரவாயில்ல, நின்ன இடத்துலயே நின்று காலை மட்டும்தான் தூக்குனீங்க, அந்த இருந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் குத்தி இருக்கும். ஆனா ராமராக நீங்கள் பிறக்கையில் என்ன பண்ணீங்கன்னா, அயோத்தியிலிருந்து தென் இலங்கை வரைக்கும் நடந்தே போயிருக்கீங்க, அதுவும் காலில் ஒரு பாதுகை கூட இல்லாம. அப்போ இன்னும் எவ்வளவு உங்களுக்கு வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சென்று அங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றின்றாங்க. தென் இலங்கை அப்படின்னா அழகான இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏற்கனவே தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு சொல்லிட்டு 12வது பாசுரத்துலேயும் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. இலங்கை என்ன அவ்வளவு அழகா அப்படின்னா, ஆமாம், உண்மையிலேயே இலங்கை மிகவும் அழகு. இது எப்படி தெரியுது அப்படின்னா, ஆஞ்சநேயர் சீதையை தேடிக்கிட்டு சுந்தரகாண்டத்தில் போகும்போது வாசல்லையே லங்கினி தடுக்கிறா.
போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஆஞ்சநேயர் என்ன சொல்றாருன்னா, இந்த அழகான இலங்கையை நான் சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணி நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம சீதையை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லா இடங்கள்லயுமே இலங்கையில தேடுறாராம். இப்ப நூக்கன் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே அவரு பூந்து தேடினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கேயுமே சீதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால இலங்கை முழுக்க தேடிட்டேன் சீதையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சங்கடப்படுற மாதிரி ஒரு நிலைமை கூட வரும். அவ்வளோ அளவுக்கு இலங்கை முழுக்க தேடி பார்த்தாராம். அப்ப பிரமிச்சு போறாராம், இந்த இலங்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதில் இருக்கும் மக்கள் எல்லாரும் இந்த ராவணனினுடைய துர்புத்தியினால அழிஞ்சு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுந்தரகாண்டத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அவ்வளவு அழகான தென் இலங்கையை செற்றாயே உன்னுடைய திறமை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராமருக்கு அவ்வளவு திறமையா யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராவணனே சொல்றானா. இந்த மாதிரி ஒரு தடவை 6வது நாள் யுத்தத்துல ராவணனுக்கு நிறைய அடிபட்டுருது. அவன் கிட்டத்தட்ட மயங்கி விழுந்துடுறான். இதை பார்த்ததுமே அவனுடைய தேரோட்டி வந்து இப்படியே விட்டோம்னா அப்புறம் நம்ம ராஜா செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேரை வந்து இலங்கையை நோக்கி தன்னுடைய அரண்மனையை நோக்கி திருப்ப ஆரம்பிச்சுட்டானா. திருப்பி போற மாதிரி போயிட்டாங்க. அப்படி போகும்போது கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ராவணன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுமே எங்க போறோம் இப்ப நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் சாரதி கிட்ட. நீங்க வந்து அடிபட்டு மயங்கி விழுந்துட்டீங்க, உங்களை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு நான் தான் அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா. உடனே ராவணனுக்கு அவ்வளவு கோபம் வருதா, இப்ப எதுக்கு என்ன நீ அரண்மனைக்கு கூட்டிட்டு போற, திருப்பி நீ வண்டியை முதல்ல போர்க்களத்துக்கே விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ராஜா, இன்னைக்குதான் நிறைய அடி வாங்கிட்டீங்க, போதும், மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம், போகலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த சாரதி. அதுக்கு ராவணன் சொல்றானாம், நான் என்ன ராமன் கூட சண்டை போடணுன்ற இது ஆசையிலையா போறேன், அவன் எவ்வளவு அழகா சண்டை போடுறான், எவ்வளவு நல்லா போர் பண்றான், அம்பு எடுக்கிறது தெரியல, வில்லுல வைக்கிறது தெரியல, அதை விடுறது தெரியல, கரபாரம் சரபாரம்ன்ற மாதிரி அவ்வளவு தூரம் அபாரமா இருக்குது. அதை பார்க்க சலிக்க மாட்டேங்குது, அவ்வளவு அழகா இருக்குது. அதை பார்க்கறதுக்காகவே நான் போகணும், நீ வண்டியை திருப்பு, போர்க்களத்துக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். ஒரு எதிரியான ராவணனே ராமனுடைய திறமையை இவ்வளவு தூரம் பாராட்டுறாங்க. அப்படிங்கும்போது அவருடைய பக்தையான ஆண்டாள் இதுல பாராட்டுறதுல ஆச்சரியமே இல்லை. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சகடாசுரனுடைய வதத்தையும் இவங்க ஏற்கனவே ஒரு பாசுரத்துல சொல்லியிருக்காங்க. அந்த சகடாசுரனை வதைத்ததினால கண்ண பரமாத்மாவுக்கு தனியா ஒரு புகழ் வந்துச்சான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. என்ன அந்த புகழ் அப்படின்னா, உன்னுடைய திருவடியில் விழுந்தவர்களை நீ எப்பவுமே ஆசிரியக்க தவறுனதில்லை. விபீஷணன் விழுந்தாலும் சரி, குகன் விழுந்தாலும் சரி, எல்லாரையுமே உன்னுடைய தம்பிகளாக நீ ஏற்றுக்கொண்டாய். அதே மாதிரி இந்த சகடாசுரன் உன்னை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இருந்தாலும் அவனை நீ உன்னுடைய திருவடியால தான் உதைச்சு அவன் சுக்குநூறா போனான். அந்த திருவடி ஸ்பரிசம் கிடைத்ததுனாலோ என்னவோ அவனுக்கு வைகுண்ட பிராப்தியே கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த திருவடி ஸ்பரிசம் அவன் வந்து விரும்பி போய் அவனோட கண்ண பரமாத்மாவோட காலடியில விழல. இருந்தாலும் கண்ணனின் கால் பட்டது அப்படிங்கிறதுனாலயே அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அவனுக்கு வைகுண்ட பதவி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றானுக்கும் வைகுண்டம் அளித்த உன்னுடைய புகழுக்கு ஒரு பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வத்சாசுரன் அப்படின்ட்டு ஒருத்தவன் ஒரு இளன் கன்று மாதிரி ஒரு வேஷம் தரிச்சுக்கிட்டு வரான். இன்னொரு அசுரன் கபிதாசுரன் அப்படின்றவன் ஒரு விளாமரம் மாதிரி நிக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கிருஷ்ணனை அட்டாக் பண்ணி எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஒண்ணு நானே முட்டி பாக்குறேன், அதுலயே செத்தா சரி, இல்லைன்னா நான் துரத்திக்கிட்டே வரேன், உன் மரத்துக்கு அடியில நிறுத்துறேன், நீ வந்து உன் மரத்துல இருக்கிற அந்த காய்களை எல்லாம் கிருஷ்ணர் தலையில் விழு மாதிரி பண்ணு, அப்ப வந்து அந்த காய்களுடைய வேகம் தாங்காம வெயிட் தாங்காம கிருஷ்ணன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி வராங்க கிருஷ்ணனை கொல்றதுக்கு. இது 2த்தையுமே கிருஷ்ணர் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுனால என்ன பண்றாருன்னா, அந்த கன்றையே தூக்கி அதையே ஒரு காயடிக்கும் கோலாக பயன்படுத்தி அந்த விளாமரத்து மேல தூக்கி அடிக்கிறாராம். அப்போ இந்த அசுரன் போய் அந்த அசுரன் மேல விழுந்து 2 பேரும் ஒரே நேரத்துல உயிர் துறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி கன்று குணிலா எரிந்தாய்
கழல் போற்றி அப்படிங்கிறாங்க. கழல் அப்படின்னா கால் பாதத்தினுடைய உள்ளங்கால் பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த திருவிக்ரம அவதாரம் பண்ணும்போது கூட காலினுடைய மேற்பகுதி கண்ணில் தெரிந்தது. உள்ளங்கால் பகுதி வந்து ஒரு பூமியில இருந்த கால் வந்து கீழ்ப்பக்கமா போயிடுச்சு, ஆகாயத்துல இருந்த கால்ல மேல் பக்கமா போயிடுச்சு. அதனால அந்த உள்ளங்கால் பகுதி சேவைக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்களாம் ஆண்டாள். அதனால் இந்த கன்றை தூக்கி எரியும் போது அந்த காலை ஒரு லாவகமாக வைத்துக்கொண்டு அந்த கன்றை தூக்கி எறிகிறாராம். அப்போ வந்து அந்த உள்ளங்கால் பகுதியை ஆண்டாளால பார்க்க முடிஞ்சுதான். அது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இருக்கிறவங்க எல்லாரும் இவன் ஒரு அசுரனா, இப்படி கூட ஒரு அசுரனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா அழிக்கிறாரா அப்படின்ட்டு அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டாள் மட்டும் அந்த மைன்யூட்டா அந்த பெருமானுடைய காலினுடைய பின்பகுதியை கவனித்து அதற்கு பல்லாண்டு பாடுகிறார் என்றால் ஆண்டாளினுடைய சொல்லாட்சியே ஒரு சுவைமிக்கது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அடுத்தது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கேயும் அவங்களோட பெருமானினுடைய குணத்தை பற்றி தான் மெச்சி பல்லாண்டு பாடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்திரன் அப்படிங்கிறவன் வந்து எதிரி கிடையாது, பகைவன் கிடையாது. அதனால அவன் கூட சண்டை போட்டு அவனை வெல்லணும் அப்படிங்கிறது பெருமாளுடைய ஒரு எண்ணமே இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு படையலை, ஒரு பூஜையை கிருஷ்ண பரமாத்மா தடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கோபத்துல மழை பெய்ய ஆரம்பிக்கிறாரு. அவனுடைய அந்த கோபத்தையும் தனிய வைக்கணும், அதே மாதிரி அவனுக்கு தண்டனையும் கொடுக்க கூடாது. அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா அந்த கோவர்தன மலையையே ஒரு குடையாட்டம் தூக்கி பிடிச்சு 7 நாள் வச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் தான் அவன் உணர்ந்து நம்ம பண்றது தப்பு, நம்ம வந்து பெருமான் கூடயே பரமாத்மா கூடயே மோதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே உணர்ந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால பகைவருக்கு மட்டும் அறிவு புகட்டுபவன் இல்லை, உன்னுடைய அன்பர்களுக்கும் அடியவர்களுக்கும் கூட அவர்களுடைய அகங்காரம் மிகும்போது அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுபவன், தண்டனை இல்லாமல் பாடம் புகட்டுபவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குணத்துக்கு ஒரு பல்லாண்டு பாடுறாங்க. அடுத்தது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி வரிசையா கிருஷ்ணரினுடைய சேஷ்டிதங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது ஆண்டாளுக்கே ஒரு பயம் வந்துருச்சான். அப்பா கூட பரவாயில்ல, 12 பாசுரங்கள்ல தான் கிருஷ்ணரின் பெருமையை சொன்னாங்க, நம்ம இப்படி ஒரே பாசுரத்திலேயே இப்படி லைனா சொல்லிக்கிட்டே வந்தோம்னா இதுவே அவருக்கு ஒரு கண்ணேச்சில் பட்டு விடுமோ, கண் திருஷ்டி பட்டு விடுமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சான். உடனே என்ன பண்ணிட்டாங்களாம், இது எல்லாம் நடந்தது எதனால அப்படின்னா உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலினால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை எல்லாத்தையும் அந்த வேலுக்கு கொடுத்துட்டாங்களாம். அந்த வேல் எப்படி இவர் கைக்கு வந்துச்சு அப்படின்னா நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் முதல் பாசுரத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த நந்தகோபன் தன்னுடைய வேலை உன்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலினுடைய பிரபாவம் தான் நீ வந்து இவ்வளவு தூரம் மகிமை பொருந்தியவனா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேல் தான். அதனால நீங்க யாரும் கண்ணபெருமான் மேல கண்ணெச்சில் போட்டுறாதீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் வேல் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வேலுக்கு ஒரு பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இந்த மாதிரி நாங்க குறிப்பிட்டது வந்து ஒரு 4-5 விஷயங்கள் தான் குறிப்பிட்டோம். இந்த மாதிரி இன்னும் இருக்கிற எல்லா உன்னுடைய லீலைகளையும் சொல்லி சொல்லி உனக்கு சேவை செய்தே நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் ஆசைப்படுறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா உலகளந்தது வந்து கிருத யுகத்துல, தென்னிலங்கை செற்றது திரேதா யுகத்துல, மீதி எல்லாம் நடந்தது துவாபர யுகத்துல. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப கலியுகத்துல வந்து நீங்க இதுக்கெல்லாம் நீங்க பல்லாண்டு பாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல கோபப்படாத. அன்னைக்குதான் எங்களால வர முடியல, அன்னைக்கு எங்களுக்கு அந்த தூரம் அறிவில்லை, இன்னைக்குதான் நாங்க வந்திருக்கோம், பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால அன்னைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்களை கேட்காத, நாங்க இன்னைக்கு வந்திருக்கமே இதை நீ மனதில் வைத்து எங்கள் மேல் இரக்கம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்றாங்கன்னா மகாபலிக்கு அருள் புரியுறதுக்காக வாமனனா வந்த ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்காக
ராமனா வந்த, அதே மாதிரி இந்த சகடாசுரன், இந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் கூட நீ அருள் புரிஞ்ச, அவங்களுக்கே அருள் புரியும் போது எங்களுக்கு நீ அருள் புரியக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலும் இரக்கம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்குறாங்க. அந்த அருளை இறைவன் நம்மளுக்கும் சேர்த்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்து ஆண்டாளோட இந்த பல்லாண்டை பலமுறை போற்றி பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.